ஹாய் நண்பர்களே, கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒருத்தருக்கு ஐயப்ப சுவாமி எப்படி நேர்ல வந்து உதவினார்னு ஒரு உண்மை சம்பவத்தை பார்க்கலாமா? 1970களில் ஒரு கிராமத்துல வரதன்னு ஒருத்தர் வாழ்ந்தார். அவருக்கு கடவுள் நம்பிக்கை எல்லாம் கிடையாது. ஆனா அவர் குடும்பம் சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா ஒரு இரவு வரதனோட மனைவிக்கு திடீர்னு வந்த ஒரு சின்ன காய்ச்சல் சில நாட்கள்ல உயிருக்கே ஆபத்தானதா மாறிடுச்சு. மருத்துவ வசதி இல்லாத அந்த காலத்துல எல்லாரும் இனி இவங்களை காப்பாற்ற முடியாதுன்னு கைவிட்டாங்க. அந்த வார்த்தை வரதனோட இதயத்தை கிழிச்சுது. மனசு உடைஞ்சு மூளையில உட்கார்ந்திருந்தவர் பார்வை வீட்டுல இருந்த பழைய ஐயப்பன் மணிமாலையில விழுந்தது. வரதன், ஐயப்பா, நான் உன்னை நம்பி வந்தவன் இல்ல, என் மனைவியை மட்டும் காப்பாத்து, நான் சபரிமலைக்கு நடந்து வர்றேன். அந்த ராத்திரி வரதன் கண்ணசந்தப்போ ஒரு சின்ன பையன் கனவுல வந்தான். அவன் முகத்துல தெய்வீக ஒளி. சிறுவன், கோவிலுக்கு போக நேரமாச்சு, சீக்கிரமா போலாம். மறுநாள் விடியற்காலை வரதன் மனசுல ஒரே நம்பிக்கை, ஐயப்பன் காப்பாற்றுவார். கஷ்டப்பட்டு மழை வெயில் தாண்டி சபரிமலைக்கு போய் கருமைகளை தொட்டு வணங்கி திரும்பினார். மனம் நிறைஞ்சி வீட்டு வாசல்ல காலடி வச்சப்போ வரதனுக்கு அதிர்ச்சி. அவரோட மனைவி முழுசா குணமடைஞ்சு சிரிச்ச முகத்தோட அவரை வரவேற்கிறாங்க. வரதன், இது எப்படி சாத்தியம்? தாய், நீ போன கொஞ்ச நாள்ல எங்க இருந்தோ ஒரு புதிய மருத்துவர் வந்தார். ₹1 கூட வாங்கல. உன் மனைவிய அவர் கையால தான் குணமாக்கினார். வரதன் பதறி அடிச்சு அவர் பேர் என்னன்னு கேட்டார். தாய், அவர் பேர் மணிகண்டன். அந்த பேரை கேட்டதும் வரதன் நடுங்கினார். கண்ல கண்ணீர். அவர் மனைவியை காப்பாத்திய அந்த மர்ம மருத்துவர் சபரிமலை ஐயப்பனை தான். உங்களுக்கு ஐயப்பன் பிடிக்கும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.